Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம prawn biryani எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. prawnல நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். prawn 65, prawn bajji, prawn thokku, prawn pepper fry இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு தேவையான prawn நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரானாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ப்ரான் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும், மற்றபடி குக்கிங் டைம் எல்லாம் ரொம்ப கம்மி தாங்க, சீக்கிரமாக வெந்துடும். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வெறும் தண்ணியில் ப்ரானை ஃபஸ்ட்டு சும்மா அலசி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மேலே வந்து மணல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் சும்மா அலசி எடுத்துக்குவோம். ஒரு டைம் அலசினா போதுங்க, அந்த மணல்லாம் போயிடும். இந்த மாதிரி அலசி இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா ப்ரானையும் அலசி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரானோட தலைப்பகுதியை கிள்ளி போட்டுறணும். அதை நம்ம சமைக்க யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்ததாக வால் பகுதி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா சும்மா அந்த மேலே ஒரு தொழில் மாதிரி இருக்குங்க, அது பிச்சுட்டு வந்துடும். பாதி வந்திருக்கும், மீதி பாதியை நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக எடுத்துடலாங்க அதை. அடுத்ததாக அந்த தலை கிள்ளின பகுதியில் பார்த்திங்கன்னா மேல் பரப்பில் ஒரு குடல் மாதிரி குட்டியாக, குடலே தாங்க குட்டியாக இருக்கும், அதை பிச்சு அப்படியே எடுத்துடணும். பிடிச்சி இழுக்கணும், சேஃபாக இழுக்கணும், பிச்சுக்காமல். சப்போஸ் பிச்சுக்கிச்சு அப்படின்னா அது நீட்டாக எந்த இடத்துல பிச்சுக்கிச்சோ அது நல்லா தெரியுங்க டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ரானில், அதை பிச்சு எடுத்துருங்க க்ளீனாக. இதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இன்னொரு ப்ரான் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு தலைப்பகுதி, அதுக்கப்புறம் பின்னாடி வால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோல் எடுத்துடுறோம், முன்னாடி இருக்கக்கூடிய தோல் எடுக்கிறோம், அடுத்ததாக குடல் எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, 4 ஸ்டெப்பில் ப்ரான் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அது இழுக்கும் போது மட்டும் பார்த்து சேஃபாக இழுத்துக்கோங்க. பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னா அது பிச்சுட்டு போகாதுங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அலசி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி, அதில் மஞ்சள் தூள் கலக்கி வச்சுருக்கேங்க, அதில் போட்டு லாஸ்ட்டாக அலசி எடுத்துக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். அலசிட்டு இந்த மஞ்சள் தண்ணியிலேருந்து அலசி டைரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, அப்படியே சமைக்க யூஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு போடும் போதே மஞ்சளும் போட்டு ஒரே ஸ்டெப்பாக கூட நீங்கள் அலசி எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக நான்வெஜ் வெரைட்டிஸ் எல்லாமே உப்பு தண்ணியில் அலசி அடுத்து மஞ்சள் தண்ணியில் அலசுவோம். அந்த மாதிரி நீங்கள் அலசிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டும் ஒரே டைம் போட்டு கூட நீங்கள் அலசிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரான் எல்லாமே அலசியாச்சு, ரொம்ப சூப்பராக அலசியாச்சு. இப்போ சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ப்ரான். அடுத்ததாக எப்படி பிரியாணி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா அகலமான குக்கராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க. எந்த குக்கரில் பிரியாணி செய்கிறோமோ அந்த குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே சேர்ந்து நல்லா சூடாகணும். சூடான பிறகு அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அடுத்ததாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மராட்டி மொக்கு, சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த எண்ணெயிலேயே அந்த வாசனை, அந்த ஸ்பைசஸோட வாசனை எல்லாமே வந்தது அப்படின்னா தான் பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி தாளிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிகிராமல் இருக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க.
அடுத்ததாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைக்க பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெங்காயம் தாளிக்கும் போதே பச்சை மிளகாயை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது கூட அரைச்சி எடுத்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. 2 பெரிய தக்காளி, நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கி வந்திருக்கு. இப்போ மஞ்சள் தூள், அடுத்ததாக மல்லித்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாங்க. மல்லித்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கரம் மசாலா தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணுங்க. நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தது அப்படின்னா இந்த 3 பொடியை விட்டுட்டு நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ப்ரான் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் சேர்த்துருக்கேங்க. ப்ரான் சேர்த்துட்டு மல்லி புதினா இது 2யும் நல்லா பொடியாக நறுக்கி அதிலே சேர்த்துக்கலாம். ப்ரான் கொஞ்சம் நல்லா உருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், ப்ரான் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி அதாவது கழுவி எடுத்துருக்கக்கூடிய அரிசியை சேர்த்துக்கிறோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் வீட்டில் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்துருக்கேங்க. இப்போ இது ரைஸ் கூட சேர்த்து எல்லாம் அந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கணும். நான் 1/2 கிலோ ப்ரானுக்கு 1/2 கிலோவோட கொஞ்சம் கம்மியாக ரைஸ் எடுத்துருக்கேங்க. அதாவது 400 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கணும். நம்ம வீட்டு அரிசி அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு நல்லா கொதி வர அளவுக்கு குக்கரை மூடிடக்கூடாதுங்க. உடனே கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா மூடணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடணும். குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வந்தது அப்படின்னா போதுமானதுங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிரியாணி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த மசாலாலாம் மேலே வந்து நின்றுட்டுருக்கோங்க. அதனால் குக்கர் ஓப்பன் பண்ணோடனே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடியில் வந்து மசாலா கம்மியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான ப்ரான் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். கூடவே தேங்காய் பால் ரைத்தா வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஆனியன் ரைத்தா வைக்கலாம். தேங்காய் பால் ரைத்தா எப்படி செய்யலான்றது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வீடியோவில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.